ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் 23. ஸோ இந்த ஒரு சீரீஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, தமிழுக்கான ஃப்ரீ டெஸ்ட் வந்து ரெகுலராக வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ செல்ஃபாக வந்து படிச்சுட்ருக்கவங்க இந்த வீடியோஸை யூஸ் பண்ணி உங்களை நீங்களே வந்து உங்கள் ஃப்ரீ டைமில் எவால்வேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் 6th ஸ்டாண்டர்டுக்கான கொஷின்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். தமிழை அமுது, நிலவு, மனம், பால், வானம், தோள், வாழ் என புகழ்ந்து பாடியவர் வந்து யாருங்க? ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி நாமக்கல் கவிஞர், ஆப்ஷன் டி கவிமணி. ஸோ ஆன்சர்ஸ் வந்து பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்லேயும் நீங்கள் தெரியப்படுத்தலாம். ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நானே வந்து உங்களுக்கு இப்போ ஆன்சர் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ தமிழுக்கு இந்த மாதிரி பல பெயர்களை சூட்டி மகிழ்ந்தவர் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய பாரதிதாசன். ஓகேங்களா? அடுத்த செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்துருவோமா? கீழ்காணும் எழுத்துக்களுள் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. இடஞ்சுழி, வலஞ்சுழி. ஸோ இதில் இந்த வலஞ்சுழிங்கிறத கேன்சல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இடஞ்சுழியில் பொருந்தாததை வந்து கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். ஸோ 5 செகண்ட்ஸ் வந்து டைம் எடுத்துக்கோங்க. ஓகேங்க, அதில் வந்து பொருந்தாதது ஆப்ஷன் ஏ. ஏன்னா இது மூணுமே நமக்கு என்னதுங்க, இடஞ்சுழியில் வரும். இது ஒன்று வந்து ஆட் ஒன் அவுட், வலஞ்சுழியில் வரக்கூடிய ஒன்று. ஓகேங்களா? அடுத்த தேர்ட் கொஸ்டின் பொறுத்துக. தாவரம் இலை பெயர்களோட நம்ம என்ன பண்ண போகிறோம்? பொருத்த போகிறோம். ஸோ மல்லி, சப்பாத்தி, கள்ளி, தாளை, கரும்பு, நாணல், கமுகு. ஸோ இது வந்து எது கூட வந்து பொருந்துங்கிறத பார்த்துட்டு ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி ஆன்சர் என்னங்கிறத தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, ஆன்சர்ஸ் பார்ப்போமா? மல்லிங்கிறது தலை, சப்பாத்தி, கள்ளி, தாளைங்கிறது என்னதுங்க? மடல். எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? சரி. கரும்பு, நாணல் அப்படிங்கிறது என்ன வரும்? தோகை. கமுகு, பாக்கு, கூந்தல் அப்படிங்கிறது படிச்சிருப்பீங்களா? கமுகுங்கிறது கூந்தல். அப்போ ஆப்ஷன் ஃபஸ்ட் வந்து 2 1 4 3 2 1 4 3 2 1 4 3 ஆப்ஷன் டியில் இருக்க தான் நமக்கு சரியான ஆன்சர். அடுத்தது 4th கொஸ்டின். பிரித்து எழுதுக. பாகற்காய் எப்படி பிரிக்கலாம்? பாகல் கூட்டல் காயின் இருக்குது, பாகு கூட்டல் அற்கு கூட்டல் காய் இருக்குது, பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் இருக்குது, பா கூட்டல் கற்கு கூட்டல் காயின் இருக்குது. ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது எப்படிங்க பிரிக்கலாம்? பாகு கூட்டல் அல் கூட்டல் காயின்னு நம்ம பிரிக்கலாம். அடுத்தது கபிலர் என்ற சொல்லுக்கு மாத்திரை அளவை கண்டறிக. ஸோ 3 மாத்திரை, 4.5 மாத்திரை, 3.5 மாத்திரை, 2.5 மாத்திரைன்னு இருக்குது. கபிலருங்கிறதுக்கு மாத்திரை அளவு என்ன? சான்சஸ் பார்த்துருவோமா? காவுக்கு குரில் 1 மாத்திரை, பி வந்து 1 மாத்திரை தான், லா 1 மாத்திரை, அந்த இர் வந்து அரை மாத்திரை. அப்போ 1 2 3 3.5 மாத்திரை வந்துடுதுங்க நமக்கு. எத்தனை? 3.5 மாத்திரை. ஆப்ஷன் சி. அடுத்தது 6வது கேள்வி. திங்கள், ஞாயிறு, மலை என இயற்கையை வாழ்த்தி எந்த நூல் தொடங்குகிறது? பெரிய புராணம், கம்பராமாயணம், சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ திங்கள், ஞாயிறு, மலை, அதாவது நிலவு, சூரியன், மலை வந்து இயற்கையை போற்றி பாடினவர் யாருங்க? இளங்கோவடிகள். எந்த நூலில் பாடியிருக்காரு? சிலப்பதிகாரத்தில் பாடியிருக்காரு. அடுத்தது சரியாக பொருந்தாதது எது? மேரு, இமயமலை, அழி, அச்சம் தரும் கடல், டிகிரி, ஆணை சக்கரம், கொங்கு, மகரந்தம். ஸோ இதில் சரியாக பொருந்தாததை கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். ஓகேங்க, செக் பண்ணிடுவோமா? மேரு அப்படின்னா இமயமலை தான். ஓகே, கரெக்டு. திகிரி அப்படிங்கிறது என்னதுங்க? ஆணை சக்கரம் தான். ஓகே. கொங்கு அப்படிங்கிறது மகரந்தம் தான். ஆனால் அந்த அள்ளி அப்படிங்கிறது என்னதுங்க? கருணை. ஸோ இங்கே அச்சம் தரும் கடல்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அச்சம் தரும் கடல்னால் என்ன வரும்? நாம நீர் அப்படின்னு வருமா? அப்போது நமக்கு ஆப்ஷன் பி தான் தவறானது. சரிங்க, அடுத்தது 8வது கேள்வி. முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை என்பது எதனுடைய வேறு பெயர்கள்? உயிரெழுத்து, உயிர்மை எழுத்து, மெய் எழுத்து, ஆயுத எழுத்து. ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க.
ஸோ முப்புள்ளி முப்பாற்புள்ளி தனிநிலை அக்கேனம் இதெல்லாம் வந்து யாரோடதுங்க? எக்ஸ்ட்ரா ஒரு பேர் வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அக்கேனம் அப்படிங்கிறது. இதெல்லாம் எதோட வேறு பெயர்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆயுத எழுத்துடைய வேறு பெயர்கள். ஓகேவா? அடுத்தது 9th கொஷின். 1954 நோபல் பரிசு பெற்ற ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வேவின் ஆங்கில புதினத்தின் பெயர் என்ன? கிழவனும் சிறுவனும், கிழவனும் படகும், கிழவனும் மீனும், கிழவனும் கடலும். ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய கிழவனும் கடலும். அடுத்தது 10th கொஷின். தம்மின் தம் மக்கள் டேஸ் மாநிலத்து மண்ணுயிருக்கு எல்லாம் இனிது. ஸோ வந்து செல்வமுடைமை, அறிவுடைமை, ஒழுக்கமுடைமை, பணிவுடைமை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளுங்க. இந்த எந்த வார்த்தை வந்து இடம்பெறும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல போகிறீங்க. செல்வமுடைமை வருமா, அறிவுடைமை வருமா, ஒழுக்கமுடைமை வருமா, இல்லை பணிவுடைமை வருமா அப்படிங்கிறத. ஓகே, ஆன்சர்ஸ் பார்த்துருவோமா? தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கு எல்லாம் இனிது. ஸோ இதுக்கான பொருள் வந்து என்னதுங்க? தம்மை விட தம் பிள்ளைகள் வந்து அறிவுடையவராங்க இருக்காங்க அப்படின்னா அதுதான் வந்து அவங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அதாவது தன்னோட பிள்ளைகள் வந்து என்னை விட அறிவாளியாக இருக்குங்கிறதா பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி வந்து தரக்கூடியது. அப்போ இந்த இடத்துக்கு என்னதுங்க? அறிவுடைமை. அவ்வளோதான். அடுத்தது 11வது கேள்வி. 2016 ஆண்டு எங்கு நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டியில் தமிழக வீரர் மாரியப்பன் எப்போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றார்? ஸோ 2 பதில் வந்து சொல்லணும். ஆப்ஷன் ஏ வந்து பாருங்கள், மாஸ்கோ உயரம் தாண்டுதல், ரியோ நகர் உயரம் தாண்டுதல், பீஜிங் நகர் உயரம் தாண்டுதல், டோக்கியோ நகர் நீளம் தாண்டுதல். ஸோ இதில் வந்து எங்கே வெற்றி பெற்றாங்க, எந்த போட்டியில் வெற்றி பெற்றாங்கங்கிறது தான் பதிலாக வந்து சொல்லணும். ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? ஆப்ஷன் பி ரியோ நகர் உயரம் தாண்டுதல். அடுத்தது மேதகு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களால் ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என பாராட்ட பெற்றவர் யார்? கே சிவன், மயில்சாமி அண்ணாதுரை, பென்ராஜ், நெல்லை சுமுத்து. ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து யாருங்க? நெல்லை சுமுத்து. அடுத்தது சந்திர மண்டத்தில் கண்டு தெளிவோம் சந்தித்தெருப்பெருக்கம் சாத்திரம் கற்போம் என பாடியவர் பாரதியார், பாரதிதாசன், கவிமணி, மூவா. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து என்னதுங்க? பாரதியார். ஓகேங்களா? அடுத்தது 14வது கேள்வி. ரோபோ என்ற சொல்லின் பொருள் யாது? ஸோ ரோபோ அப்படிங்கிறதுக்கான பொருள் வந்து என்னதுங்க? இயந்திரம், அதிவேகமான, அடிமை, அமைதியான. ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து என்னதுங்க? ரோபோங்கிறதுக்கான பொருள் வந்து அடிமை. அடுத்தது 15வது கேள்வி. கீழ்காணும் எந்த திருக்குறள் மேதகு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கைக்கு வலு சேர்த்ததாக கூறியுள்ளார்? ஸோ எந்த திருக்குறள் அப்படியே பார்த்துட்டு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். ஸோ டைம் எடுத்துகிட்டு திருக்குறளை தெளிவாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணணும். ஓகே, எந்த திருக்குறள்னு பார்த்துருவோமா? ஸோ அப்துல் கலாமோட வாழ்க்கைக்கு வலு சேர்த்த திருக்குறள் அறிவாற்றங் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆஹா அரண் அப்படிங்கிற திருக்குறள் தான் அவரோட வாழ்க்கைக்கு வலு சேர்த்துருக்கு. ஓகேங்களா? அடுத்தது 16வது கேள்வி. சர் சி.வி. ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசினை பெற்றுத்தந்த கேள்வி எது? ஸோ அவருக்கு நோபல் பரிசு பெற்றுத்தந்த கேள்வி எதுங்க? கடல் நீர் ஏன் கருப்பாக காட்சியளிக்கிறது? கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? கடல் நீர் ஏன் நீல நிறமாக இல்லை? கடல் நீர் ஏன் உப்பாக இருக்கிறது? ஸோ இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது. ஓகேங்களா? அடுத்தது தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியவர் யார்? பாரதியார், பாரதிதாசன், முடியரசன், கண்ணதாசன். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? பாரதிதாசன். புரட்சிகரமான கவிதைகள்னாலே யார்? பாரதிதாசன். அடுத்தது எந்த ஒன்று பொருத்தமில்லாததாக உள்ளது என கண்டுபிடி? கனிச்சாறு, பாவிய கொத்து, மாங்கனி, நூறாசிரியம். ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள்.
ஓகேங்க. இந்த கனிச்சாறு பாவியக்குத்து நூறாசிரியம்லாம் எழுதினவர் யார்? பாவலரேறு. அப்போ இந்த மாங்கனிங்கிறது இதில் பொருந்தாத ஒன்று. ஓகேங்களா? அடுத்தது 19வது கேள்வி, தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது? அகத்தியம், நன்னூல், தொல்காப்பியம், புறப்பொருள், வெண்பா மாலை. ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய தொல்காப்பியம். அடுத்தது 20வது கேள்வி, பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. மலர், அலர், செம்மல், கனி. ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே எதை பேஸ் பண்ணிங்க கொஷின் கேட்டிருக்காங்க? ஸோ பூவோட 7 நிலைகளை பற்றி தான் நம்மள்ட்ட கொஷினாக வந்து வந்திருக்கு இல்லைங்களா? ஸோ அதில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்களா? மலர், அலர், செம்மல் இது 3மே அந்த 7 படிநிலைகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ இந்த கனிங்கிறது வந்து நமக்கு பூவோட நிலைகளில் பொருந்தாது இல்லைங்களா? அப்போ இதோட தவறானது வந்து எது? ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய கனி. ஓகே, ஃப்ரீ டெஸ்ட்டுக்கான இன்றைக்கான ஒரு 20 கொஷின் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த கொஷின்ஸோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.